ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த லுக் எப்படி கிரியேட் பண்ணோன்றத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு வந்து நம்ம க்ரைலான் வச்சு மேக்கப் பண்ண போகிறோம். ஸோ நம்மளோட ஃபேஸை வந்து ப்ரெப் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. நான் ஒரு மாய்ஸ்சரைசர் மட்டும் என்னோட ஃபேஸில் போட்டுட்டு என்னோட லிப்புக்கு ஒரு லிப் பாம் போட்டிருக்கேன். சுப்ரா கலர் பேலட் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா இது ஒரு க்ரீம் ப்ராடக்ட், நீங்கள் ஈஸி பிளெண்டடாக இருக்க போது உங்களுக்கு. இதுக்கு வந்து உங்களுக்கு டவுட் வரலாம், இதுக்கு கன்சீலர் தேவைப்படுமா? இந்த பேலட், இந்த ஒரு பேலட் இருந்தால் போதும். இதுலேயே உங்களுக்கு கன்சீலர், ஹைலைட் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பர்ஃபெக்டாக இருக்கும். இதில் எல்லா ஸ்கின் டோனுக்குமே உங்களுக்கு இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கவலைப்படவே தேவையில்லை. இதுக்கு தனித்தனியாக நம்ம வந்து கேரி பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த ஒரு பேலட் வச்சால் இருந்தாலே போதும், உங்களுக்கு கன்சீலர், ஹைலைட்டர் எல்லாமே இருக்கும். ஈவன் உங்களுக்கு நிறைய பிக்மெண்டேஷன் இருக்குனாலும் இந்த இதை வச்சு ஈஸியாக நீங்கள் ஹைட் பண்ணிடலாம். உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃப், ஸ்வெட் ப்ரூஃப் அந்த மாதிரி மேக்கப் தேவை அப்படின்னா இதை நீங்கள் தாராளமாக பண்ணலாம். நான் ஃபர்ஸ்ட்டு எப்பயுமே க்ரைலான் வந்து நீங்கள் ப்ரஷ்ல பிளெண்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா அவ்வளோக்கா பிளெண்ட் ஆகாது. பிளெண்ட் ஆகும், பட் இதில் வந்து நிறைய உங்களுக்கு வந்து வேஸ்ட் போயிடும். நான் என் ஃபேஸில் எந்த பிக்மெண்டடும் இல்லை, எதுவுமே இல்லை. ஸோ டைரெக்டாக நான் ஃபவுண்டேஷன் மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பிக்மெண்ட் நிறைய இருக்கு அப்படின்னா எப்பயும் போலே கன்சீலரை ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணணும். இதை எப்படின்னா உங்களை விட ஒன் ஸ்டெப் வந்து அண்டர் டோன் இருக்க மாதிரியான ஒரு ஃபவுண்டேஷன் சூஸ் பண்ணி அதை உங்க கன்சீலரை இதில் யூஸ் பண்ணிக்கோங்க. எப்பயுமே நீங்க ஒரு மேக்கப் பண்றீங்க அப்படின்னா உங்களோட நெக் ஏரியாவுக்கும் நீங்க சேர்த்து ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். பாத்தீங்களா எந்த அளவுக்கு ஃப்ளாலெஸ்ஸா இருக்கு உங்களோட பிளெண்ட் பண்ணது. ஓகே, நம்ம இப்ப ஹைலைட்டர் எடுத்துக்கலாம். லிக்விட் கன்சீலருக்கும் இந்த மாதிரி கிரீம் பேஸ்டான கன்சீலருக்கும் என்ன டிஃபரெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு வித்தியாசம் தாங்க. அது உங்களுக்கு பிளெண்ட் ஆகாது, சீக்கிரமா ட்ரை ஆயிடும். பிளெண்ட் ஆகும், சீக்கிரமா ட்ரை ஆயிடும். கிரீம் பேஸ்ட் வந்து உங்களுக்கு குயிக்கா பிளெண்ட் ஆயிடும். நீங்க எவ்வளோ ஸ்லோவா பண்ணாலும் சரி, நீங்க பிளெண்ட் பண்ற வரையும் உங்களுக்கு வந்து ட்ரை ஆக போறது இல்லை. நீங்க இந்த மாதிரி ஹைலைட்டர் அப்ளை பண்றதுனால உங்களுக்கு அந்த கான்டூர் பண்ற இடம் வந்து நல்ல ஷார்ப்னஸ் கொடுக்கும்.
இதுக்கு கீழே இதே பேலட் வச்சு நம்ம கான்டோர் பண்ணிக்கலாம். நான் ஸ்பாஞ்ச்ல எதனால பண்றேன்னா எக்ஸஸா இருக்கிறதெல்லாம் இதுல வந்துடும். ஓகே, இப்ப நீங்க உங்க ஐக்கு மேல நல்ல ஒரு 2-3 ஸ்டெப் வந்து கூட லைட்டா இருக்கிற மாதிரியான ஷேட் எடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கான ரீசன் என்னன்னா, நார்மலா நீங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒரு சுவர்ல வந்து நீங்க வந்து என்ன செய்வீங்க, ஒரு கலர் பெயிண்ட் அடிக்கணும்னா என்ன செய்வீங்க, ஒரு ஒயிட் பெயிண்ட் அடிச்சு அதுக்கு மேலதான் நீங்க கலர் பெயிண்ட் அடிப்பீங்க. இப்ப ஏற்கனவே அந்த இடத்துல ப்ளூ இருக்குன்னா நீங்க வந்து அந்த இடத்துல கிரீன் அடிக்கணும் அப்படின்னா என்ன செய்வீங்க, ஒரு ஒயிட் கோட் அடிச்சுட்டு அதுக்கு மேல வந்து நீங்க வந்து என்ன கலர் வேணுமோ அதை அடிப்பீங்க இல்லையா. அதே மாதிரி அதே ப்ராசஸ் தான். நீங்க வந்து ஐஷேடோ போடுறதுக்கு முன்னாடி எப்படி சுவர்ல வந்து ஒரு ஒயிட் பெயிண்ட் அடிச்சுட்டு நீங்க கலர் கலரா பெயிண்ட் அடிக்கிறீங்களோ அதே மாதிரி உங்க கண்ணுக்கு மேல இந்த மாதிரி ஒயிட்டா அடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்க கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு டிஃபைனா தெரியும் உங்களோட ஐ லுக் வந்து. நான் இப்போ அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் தெரியும் உங்களுக்கு ஹைலைட்டரும் கான்டூரும் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றது. கிரைலான் பொறுத்தவரை இன்னும் உங்களுக்கு நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. ஸோ நான் இன்னைக்கு வந்து சிம்பிளாக கிரைலான் வச்சு ஒரு லுக் தான் நான் கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ வந்து நான் இன்னைக்கு பேன் கேக் அந்த மாதிரிலாம் எடுக்கலை. அதுக்கு பதிலாக வந்து ஒயிட் கலர் லூஸ் பவுடர் எடுத்திருக்கேன். நீங்க எடுக்கணும்னா பனானா லூஸ் பவுடரும் எடுத்துக்கலாம். நான் வந்து இன்னைக்கு ஒயிட் எடுக்கிறேன். கேண்டி லவ் 7 அப்படின்ற ப்ராடக்ட் நான் வந்து என்னோட ஹைலைட் பண்ண ஏரியால மட்டும் நிறைய எடுத்து வைக்கிறேன். ஓகே, நான் இங்கே வந்து நல்லா பேக் பண்ண மாதிரி எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அதை வந்து டஸ்ட் பண்ணி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்களா நீங்கள் கான்டோர் பண்ண ஏரியா எந்த அளவுக்கு தெரியுதுன்னு.
மேக்கப். எனக்கு மேக்கப்லேயே நீங்கள் நிறைய ஃபவுண்டேஷன்ஸ் இருக்குது, நார்ஸ் இருக்குது, ஹூடா பியூட்டி இருக்குது, நிறைய இருக்குது. க்ரைலான்லேயே 2 பேலட் இருக்கும். பட் இந்த சுப்ரா பேலட்டுன்றது உங்களுக்கு வந்து ட்ரை ஆகாது. ஸோ நான் இதை தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் டெர்மா பேலட் யூஸ் பண்ணுறீங்கன்னா அது ட்ரை ஆகும். அதை வந்து நீங்கள் வந்து லூஸ் பண்ணி அதில் வந்து ஒரு ஆயில் வந்து ஊற்றிட்டு அதுக்கப்புறமேட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். நான் வந்து எப்படி யூஸ் பண்ணுறேன்னா, சுப்ரா பேலட் பொறுத்தவரையும் நான் இப்போ வரை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு ட்ரையாக ஆகலை, பட் ஈஸி பிளெண்ட் ஆகும் எனக்கு. ஸோ எந்த ஃபவுண்டேஷன் நீங்கள் கொடுத்தாலும், நாஸாக இருக்கட்டும், ஹூடா பியூட்டியாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் க்ரைலான் பொறுத்தவரையும் பயங்கரமாக பெஸ்ட்டான ஒரு ப்ராடக்ட்ன்னு நான் சொல்லுவேன். என்னோட பிரைட்ஸுக்கு க்ரைலான் மேக்கப் பண்ணணுன்னாலே நான் ஓவர் குஷி ஆகிடுவேன். ஏன்னா அது வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும். அதில் மேக்கப் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இன்றைக்கும் நான் இதை வந்து ஒரு ஜோஷோடு தான் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ எனக்கு இந்த வீடியோ பண்ணுறதுல ரொம்ப ஹாப்பியும் கூட, இந்த க்ரைலான் வச்சு பண்ணுறது. தென் நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, Forever 52 ஒரு ப்ளஷ் தான். நம்ம இன்னைக்கு இதில் என்ன ப்ளஷ் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அந்த ப்ளஷ். நான் இன்னைக்கு இதுவும் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி அப்படியே போட போகிறேன். எப்பயுமே எடுத்தோடனே கன்னத்தில் இப்படி கொண்டு போய் வச்சிடாதீங்க, அது ரொம்ப ஜோக்கர் மாதிரி ஆயிடுவீங்க. ஸோ நீங்கள் இப்படி டேப் பண்ணிங்கன்னா எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் விழுந்துடும். நீங்கள் எப்பயுமே ப்ளஷ் யூஸ் பண்ணும்போது ப்ரஷ்ஷை இப்படி தான் பண்ணணும். நெக்ஸ்ட் நம்ம கான்டோர் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம க்ரீமில் பண்ணியிருப்போம், இருந்தாலும் நமக்கு வந்து பவுடர்லையும் பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் டிஃபைனாக தெரியட்டுன்றதுக்காக இந்த Forever 52 ஒரு பேலட் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கான்டோர் ப்ரஷ்ல இந்த மாதிரி லைட்டாக பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம ஹைலைட்டர் யூஸ் பண்ண போறோம். பிஎஸ்சில இருந்து ஒரு ஹைலைட்டர் தான். இதுவுமே டேப் பண்ணிருங்க. ஹைலைட்டர் வந்து உங்களுக்கு இந்த ஐஸ்க்கு கீழே ஒரு போன் இருக்கும் இல்லையா, கரெக்டா அந்த இடத்த வந்து மார்க் பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட் போக போகிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு செஷன். ஐ ஷேடோ. உங்களோட ஐ மேக்கப் தான் உங்களை வந்து நல்லா டிஃபைன் பண்ணி ரொம்ப அழகாக காட்ட போகுது. ஸோ இன்னைக்கு நம்ம க்ரீன் காம்போவில் பண்ணலாம். எப்பயுமே ஐ ஷேடோ நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல நியூட் ஷேட் எடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன் ஒரு நியூட் ஷேட் அப்ளை பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு அது ஒரு நேச்சுரல் எஃபெக்டாக இருக்கும். நீங்கள் ஐ ஷேடோ போடும்போது அது இன்னும் உங்களுக்கு அழகாக காட்டும். நெக்ஸ்ட் நம்ம பண்ண போகிறது ஒரு ப்ரௌன் கலர் எடுத்து பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த கிரீன் கிடைச்சிருச்சா? இந்த மாதிரி சில பல கலரை மிக்ஸ் பண்ணாதான் நம்ம வந்து நினைச்ச கலர் அச்சீவ் பண்ண முடியும். ஒரு விஷயம், எப்பயுமே மேக்கப் ஆர்டிஸ்ட் கிட்ட வந்துட்டு நீங்க என்ன லிப் கலர் போட்டிருக்கீங்க, என்ன ஐஷேடோ கலர் போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்கவே கூடாது. ஏன் அப்படின்னா அவங்களுக்கே தெரியாது. ஏன்னா அவங்க நிறைய கலர்ஸ் மிக்ஸ் பண்ணி அதில் மேட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ லிப்ஸ்டிக் ஷேட்ஸும் அதே மாதிரி தான். ஒரு 2-3 ஷேட்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணாதான் நம்ம நினைக்கிற கலர் அச்சீவ் பண்ண முடியும். சேம் ஐஷேடோ கலரை வந்து நான் வாட்டர் லைன் இருக்குல்ல அதுக்கு கீழே வந்து அப்ளை பண்ண போறேன். ஒரு கிரீன் காஜல், இது ப்ளூ ஹெவனோடது. ஷாம்பர், இது காஜல். நான் காஜல் அப்ளை பண்ணிக்கிறேன். ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிக்கிறேன். மஸ்காரா, இது மேப்ளினோடது. ஓகே, ஷாப் பேரலோட லிப்ஸ்டிக் பேலட் வச்சு ஒரு நியூட் ஷேட் கொடுத்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம லிப்பை லைன் பண்ணிக்கலாம். லிப்பை லைன் பண்ணிட்டோம். இப்போ ஒரு நல்ல நியூட் ஷேட் எடுத்துக்கலாம். நியூட் பிங்க் ஷேட் கூட எடுத்துக்கலாம். என்னோட மேக்கப் முடிஞ்சிருச்சு. ஹேர் டூ மட்டும் பண்ணிட்டு வந்துடுறேன். பண்ணிட்டு என்னோட ஃபுல் லுக் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இதான் என்னோட ஃபைனல் லுக். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.
முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தா இந்த மேக்கப் தான் பார்க்க போகிறோம். இந்த லுக்கை நான் எப்படி க்ரியேட் பண்ணேன்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம்.